அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களிடம் சொல்ல இருப்பது சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற சென்னையில் உள்ள அந்த இடத்திலே நடந்த ஒரு பாதிரியாரினுடைய கொலை வழக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். நான் சென்ட் தாமஸ் மவுண்டில் துணை ஆணையராக சிறிது காலம் பணியாற்றினேன். அப்போது என்னிடம் உதவி ஆணையராக ராஜமாணிக்கம் என்ற ஒரு உதவி ஆணையர் பணிபுரிந்தார். அவர் நானும் ஒரே பேட்ச்மேட்டு. 2 பேரும் அகில இந்திய புலனாய்வு போட்டிக்கெல்லாம் ஒன்றா போய் தங்கப்பதக்கங்கள் எல்லாம் பெற்றவர். இந்த இடத்துல அவரை பற்றி குறிப்பிட்றதுக்கு காரணம், இந்த வழக்கினுடைய முழு பொறுப்பும் அவருடையது. நான் அங்கே துணை ஆணையராக பணிபுரிந்த காரணத்தினால், உயர் அதிகாரி என்ற காரணத்தினால் இந்த வழக்கை பற்றி உங்களிடம் நான் இப்போது கூற இருக்கின்றேன். தொலைபேசியில் வந்த ஒரு அழைப்பு, சென்ட் தாமஸ் மவுண்டில் ஒரு பாதிரியாரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவல். பாதிரியார் கொலைன்னொன்னே உங்களுக்கு தெரியும், காவல்துறையில் உயரதிகாரிகளாக இருக்கிறவங்க எல்லோருமே இது ஒரு கம்யூனல் மேட்டர் ஆகிடக்கூடாது, கொலைக்கான காரணம் என்ன, ரெண்டாவது ஒரு பெரிய சென்சிட்டிவ் மேட்டராக இருக்கு, இதை உடனடியாக கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிக்கலைன்னா இதனுடைய பின் விளைவுகள் ரெப்பர்கூஷன்ஸ்னு சொல்லுவாங்க, மிகவும் பயங்கரமானதாக இருக்கும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும், இப்படிலாம் எங்களுக்கு மனசில் ஓடும். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது காவல்துறையினருக்கு தெரிந்தது, ஒரு பாதிரியார் 25ற்கும் அதிகமான வெட்டுக்காயங்களுடன் வெள்ளை வெளியேர் என்று இருந்த அந்த அங்கி சிவப்பாக மாறும் வரை ஒருவன் அவரை வெட்டி கொண்டிருக்கின்றான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கொலை செய்யப்பட்ட விதத்தை பார்த்தாலே அது ஒரு சைக்கோ, அவன் தான் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னு படும். அதோடு மட்டும் இல்லை, சென்னையில் உள்ள அத்துணை பாதிரியார்களும் வெள்ளை வெளியேர் என்ற வெள்ளுடையிலே ஒரு பாதிரியாரே கொலையாயிட்டாருன்னு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பதட்டமாக எல்லோரும் அங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது ஒரு சென்சிட்டிவ் நியூஸ் ஆகிடுச்சு. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அந்த வழக்கை உடனடியாக கண்டுபிடிச்சாகணும். அந்த உதவி ஆணையரிடம் இந்த பொறுப்பு முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது. அவர் தன்னால் இயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணி சீக்கிரம் கண்டுபிடிக்கணுங்கிற முடிவோட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வழக்கு விசாரணையை தொடர்ந்தோம். அப்போது அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல 2 பேர் ஐ விட்னஸ். நீங்கள் போனால் பார்த்தவங்களுக்கு தெரியும், துணி கடையெல்லாம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. கணவன் மனைவியாக 2 பேர் துணி வியாபாரம் செய்வதற்காக அந்த இடத்திலே அந்த நேரத்திலே இருந்திருக்கின்றார்கள். என்ன நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட கேட்டால், சார் ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்தன் வந்தான் சார், 2 வீலரில் வண்டியை நிறுத்தினா முதுகுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரிய அருவாளை எடுத்தான். பாதிரியார் அப்போ தான் அந்த சர்ச்சிலேருந்து அப்படி வெளியில் நடந்து வந்தார், கண்ணா பின்னான்னு வெட்டிட்டான் சார். கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் வெட்டினான் சார். வெட்டிட்டு இறந்து போயிட்டாருனான்னு பார்த்தா, இறந்ததுக்கப்புறமும் 2 தடவை வெட்டிட்டு தான் சார் போனான். எங்களை அப்படி கண்ணாலே பார்த்து ஒரு மிரட்டினா சார். நாங்கள்லாம் உறைஞ்சி போயிட்டோம் சார். வேறு ஒன்றுமே எங்கிட்ட பேசலை சார். உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் அடித்து உடச்சிட்டான் சார் அப்படின்னு சொன்னோன்னா, உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் தேவையே இல்லாமல் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. அது டெஃபினட்டாக இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன் தான் செஞ்சுருக்கிறான். இது வேறு மாதிரி ஒரு கம்யூனல் சம்பந்தப்பட்ட விஷயமா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று அப்பொழுதே தெரிந்தது. ஆனால் அது ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் எண்ணங்கள் அப்படித்தானே இருக்கும். இந்த வழக்கை அது மாதிரி தான் நினச்சாங்க. காவல்துறையினுடைய சுறுசுறுப்பான கண்டுபிடிப்பினால் அது இல்லை என்பது சிறிது 2 நாட்களுக்குள்ளே தவிடுபடியாகப்பட்டது. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் இதை சொன்னேன். இப்படி அந்த இடத்தை பார்த்தால் அத்துணை பேரும் ஒரு தாடி வச்சவன் வந்தான் சார், 2 வீலரில் வந்தான் சார். அந்த 2 வீலரில் ஒரு மார்க் இருந்துச்சு, அது ஒரு தனி அடையாளம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. என்ன செய்ய முடியும் காவல்துறை? பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு குரோம்பேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லோரையும் அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேரையும் விசாரித்தா எல்லாருமே ஒரு தாடிக்காரன் 35லேருந்து 40 வயசு இருக்கும், 2 வீலரில் வந்தாங்கிற தகவலை தவிர வேறு எந்த தகவலும் தெரியல. அவன் இறங்கி போன அந்த படியில் கூட ரத்தம் சொட்டி கொண்டே போயிருக்கிறது. அதுலேருந்து தெரிஞ்சு நிச்சயமாக அந்த பாதிரியார் மேலே இருந்த அவருடைய உடலில் உள்ள ரத்தம்
அந்த குற்றவாளியினுடைய உடையிலே பட்டிருக்கிறது என்பது மட்டும் தெரிந்தது. உடனே ஒயர்லெஸில் சொல்லி சென்னை மாநகரம் பூரா அலர்ட் பண்ணி, இந்த மாதிரி யாராவது ஒருத்தன் 2 வீலரில் போகிறானா, பிளட் ஸ்டெயின்டு க்ளோத்தோடு போகிறானா, அருவா வச்சுருக்கிறானா, சந்தேகமாக இருக்கா, தாடி வச்சுருக்கிறானா பிடிங்கன்னு சொல்லி ஒரு இரவு எவ்வளோ பேர் தாடி வச்சுருக்காங்களோ அவ்வளோ பேரை போலீஸ்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது? எலிமினேஷன் இஸ் தி இன்வெஸ்டிகேஷன். அது ஒரு ப்ராசஸ். இரவு முழுவதும் அப்படி பண்ணிகிட்டு இருந்து ஒரு சின்ன சம்பவம் கூட சந்தேகப்படும்படியாக குற்றவாளியை பற்றின எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மறுநாள் காலையில் ஒரு ஆசிரியை ஒரு காவல் நிலையத்திற்கு தொலைபேசியிலே, ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என்னை ஒருத்தன் கொலை பண்ண வர்றான் அப்படின்னு சொல்லி கதறி கதறி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் வரை இந்த வழக்கிலே எந்த விதமான தகவலும் இல்லை. ஆனால் நிச்சயமாக இது மத சம்பந்தமான வழக்கு இல்லை என்பதை நாங்கள் வெளியிலே சொல்லுவதிலே மிக கவனம் எடுத்துக்கொண்டோம். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தவிர்க்கப்பட்டது. அந்த தொலைபேசி அழைப்பை கேட்டு நாங்கள் காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அந்த சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள்ளாக பல அழைப்புகள். சார், ஒரு லேடியை ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு அருவாளோடு நிற்கிறான் சார், நாங்கள்லாம் சுற்றி நிற்கிறோம், அவன் ஓடலாம் இல்லை, தைரியமாக நின்றுட்டுருக்கான், எங்களை பக்கத்தில் வந்தால் வெட்டுவேன்னு சொல்கிறான் அப்படின்னு மாற்றி மாற்றி ஃபோனில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதற்குள்ளாக நாங்கள் அந்த இடத்தை சென்றடைந்து விட்டோம். அங்கே யார் இருந்தால், ஏற்கனவே நடந்த பாதிரியார் கொலைக்கும் இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா அல்லது சம்மந்தம் இல்லையா, இந்த வழக்கு துப்பு துலங்குதா, குற்றவாளி கைது செய்யப்பட்டானா இல்லையா என்பதை நாம் நாளை சந்திப்போம். அப்போது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.